Hi friends, welcome to SeekaHost India YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு FTP அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை FileZilla-வோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் cPanel அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு FTP அக்கௌண்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை நேவிகேட் பண்ணி அதுக்குள்ளே போய்க்குங்க. அதில் லாகின் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு உங்களோட யூசர் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாஸ்வேர்டுன்ற ஃபீல்டில் நீங்கள் மேனுவலாகவும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லைனா பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்ன்ற ஆப்ஷனை கொடுத்து பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஜென்ரேட் பண்ணுறப்போ அந்த பாஸ்வேர்டை மறக்காமல் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு யூஸ் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்டரி ஆப்ஷன். நீங்கள் யூசர் நேம் என்டர் பண்ணும்போது இங்கே ஒரு டிஃபால்ட் பேத் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இந்த டிஃபால்ட் பேத்தில் இருக்கிற ஃபோல்டரை மட்டும்தான் இப்போ இந்த FTP அக்கௌண்ட்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இப்போ நீங்கள் வேறு ஃபோல்டருக்கு ஆக்சஸ் தரணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோல்டரோட பேத்தை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த FTP அக்கௌண்ட் வந்துட்டு மொத்த ஃபைல் மேனேஜரே ஆக்சஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டேரக்டரி பேத்தை ஃபுல்லாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குவாட்டா. இங்கே நீங்கள் வந்துட்டு உங்கள் FTP அக்கௌண்ட் உங்கள் ஃபைல் மேனேஜரில் எவ்வளோ டிஸ்க் ஸ்பேஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்துட்டு கன்ஃபிகர் பண்ணிக்க முடியும். இங்கே நீங்கள் அன்லிமிட்டட்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் FTP அக்கௌண்ட் ஃபைல் மேனேஜரில் இருக்கிற டிஸ்க் ஸ்பேஸை எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் FTP அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு FTP அக்கௌண்ட் கிரியேட் ஆகிருக்கும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் FTP அக்கௌண்ட் தான் இங்கே இருக்கும். பக்கத்துலேயே ஆக்ஷன்ஸ்ன்ற ஆப்ஷனுக்கு கீழே உங்கள் FTP அக்கௌண்ட்டை மாடிஃபை பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் அங்கே இருக்கும். கன்ஃபிகர் FTP கிளைண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேனுவல் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த மேனுவல் செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் FileZilla மாதிரியான FTP கிளைண்ட்டில் இந்த அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி FileZilla-வோட கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஷார்ட் ஓவர்வியூ காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் FileZilla-வை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் FTP சர்வர்ன்னு இருக்கு இல்லையா, அந்த நேமை காப்பி பண்ணிட்டு வந்துட்டு FileZilla-ல ஹோஸ்ட் நேமில் வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து FTP யூசர் நேம்னு இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணிட்டு வந்துட்டு FileZilla-ல யூசர் நேமுன்ற இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்டுன்ற ஃபீல்டில் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு வந்துட்டு காப்பி பண்ண சொன்னாங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக போர்ட் நம்பர் என்னன்னு செக் பண்ணிவிட்டு 21ன்ற போர்ட் நம்பரை வந்துட்டு FileZilla-ல என்ட்ரு பண்ணிவிட்டு குயிக் கனெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்துட்டு உங்கள் FTP அக்கௌண்ட் உங்கள் ஃபைல் மேனேஜரோட கனெக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் உங்களோட சிஸ்டம் ஃபைல்ஸை cPanel-ஓட ஃபைல் மேனேஜரில் உங்களுக்கு எந்த ஃபோல்டருக்குள்ளே வேணுமோ அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலயமாவோ இல்லைனா டபுள் டேப் பண்ணுறது மூலயமாவோ நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணிக்க முடியும். நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது டேரக்டரி பார்த்து எம்டி அவுட் க்ரியேட் பண்ணதுனால cPanel-ல இருக்கிற எந்த ஃபோல்டர்ஸை வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் அந்த இடத்துல பேத்தை போட்டு க்ரியேட் பண்ணியிருந்தால் FileZilla-ல எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. நான் டேரக்டரி பேத் போட்டு இப்போ க்ரியேட் பண்ணதுனால நான் அந்த அக்கௌண்ட்டுக்கு அலோகேட் பண்ண அந்த ஃபோல்டர் டேரக்டரி தவிர என்னால் FileZilla-ல எந்த டேரக்டரியும் இப்போ ஆக்சஸ் பண்ண முடியல. இந்த வீடியோவில் ஒரு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு FTP அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபைல் மேனேஜரோட ஆக்சஸை ஃபுல்லாக கொடுத்தோ இல்லை ஒரு ஃபோல்டரோட ஆக்சஸ் மட்டும் கொடுத்தோ உங்கள் விருப்பப்படி அதை க்ரியேட் பண்ணி FileZilla-ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.